மழைக்கு வீட்டுக்குள் முடங்கி கிடந்த ஊர்க்காரர்கள் அந்த அதிர்ச்சி செய்தியை கேள்விப்பட்டு ஊருக்கு வெளியே குவிந்திருக்கின்றனர். சம்பவ இடத்தில் இருந்த போலீசார் அந்த இடத்தை அங்குலமாக அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். இந்த பரபரப்புக்கு காரணம் ஒரு கொடூர கொலை. வெட்டுக்காயங்களோடு ஒரு ஆண் சடலம் கிடப்பதை பார்த்த ஊர்க்காரர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் மதுபாட்டிலும் ஒரு ஸ்கூட்டரும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் சுதந்திரகுமார் என தெரிய வந்திருக்கிறது. 43 வயதான சுதந்திரகுமார் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அருகே உள்ள கரடிக்குளம் சிஆர் காலனியைச் சேர்ந்தவர். இவரது பூர்வீகம் குமரி மாவட்டம் நாகர்கோவில். சுதந்திரகுமாரின் சகோதரிகள் இருவரும் கரடிக்குளத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பியை திருமணம் செய்துள்ளனர். இதனால் சுதந்திரகுமார் மற்றும் அவரது பெற்றோர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன் கரடிக்குளம் அருகே சிஆர் காலனியில் சொந்தமாக வீடு கட்டி வசித்து வந்துள்ளனர். சுதந்திரகுமாருக்கு 7 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த திருமணம் ஒரே வருடத்தில் விவாகரத்தில் முடிந்துவிட்டது. சுதந்திரகுமார் திருப்பூரில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த சூழலில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்காக 5 மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்ட சுதந்திரகுமார் சிஆர் காலனியில் பெற்றோருடன் தங்கி படித்து வந்திருக்கிறார். 4 நாட்களுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வும் எழுதியிருக்கிறார். சம்பவத்தன்று மாலை 5:30 மணியளவில் வீட்டை விட்டு வாக்கிங் சென்ற சுதந்திரகுமார் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. பழங்கோட்டை என்ற ஊரில் ஒதுக்குப்புறத்தில் வெட்டுக்காயங்களோடு இறந்து கிடப்பதாக தகவல் வந்திருக்கிறது. சுதந்திரகுமார் கடைசியாக யாரிடம் பேசினார் என்பதையும் சம்பவ இடத்தில் மீட்கப்பட்ட ஸ்கூட்டர் யாருடையது என்பதையும் தெரிந்து கொள்ள போலீசார் விசாரித்திருக்கின்றனர். அப்போது நாலாட்டின்புதூர் அருகே உள்ள ஆவுடையம்மாள்புரம் தெற்கு தெருவைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பற்றி தெரிய வந்திருக்கிறது. அஜித்குமார் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் உள்ளன. சுதந்திரகுமார் கடைசியாக அவரிடம்தான் பேசியிருக்கிறார். இதனால் போலீசார் அஜித்குமாரையும் அவருடன் இருந்த 17 வயது சிறுவனையும் பிடித்து விசாரித்திருக்கின்றனர். அதில்தான் சுதந்திரகுமாருக்கு நடந்த பயங்கரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பயன்படுத்தும் செயலியை சுதந்திரகுமார் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போது அஜித்குமார் மற்றும் அவரது 17 வயது நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மூவரும் நேரில் சந்திக்க முடிவு செய்திருக்கின்றனர். சம்பவத்தன்று மாலை பழங்கோட்டை ஊரில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் கூடியிருக்கின்றனர். அஜித்குமாரும் அவருடைய நண்பரும் சுதந்திரகுமாரிடம் அறிவாளை காட்டி மிரட்டி பணம் பறிக்க முயன்றிருக்கின்றனர். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே இருவரும் சேர்ந்து சுதந்திரகுமாரை தாக்கி இருக்கின்றனர். பதிலுக்கு சுதந்திரகுமாரும் தாக்க கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த அஜித்குமாரும் 17 வயது சிறுவனும் சேர்ந்து சுதந்திரகுமாரை அறிவாளால் வெட்டி கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அஜித்குமாரையும் 17 வயது சிறுவனையும் கைது செய்திருக்கின்றனர். இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்புள்ளதா என விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.